வருகிறார். திருப்பலி பீடத்தில் தேவன் வருகிறார். விரும்பிய உள்ளங்களில் அமைதி தருகிறார். ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடத்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். உயர்ந்த அரியணையில் வீற்றிருக்கும் ஒரு மனிதரை கண்டேன். அவருடைய ஆட்சியின் பெயர் என்றும் உள்ளதாகும் என எண்ணற்ற வானுதுதர் ஒன்றாக பாடி அவரை ஆராதிக்கின்றனர். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பானவர்களே, இந்த கால இறைபலியானது மரிய மிக்கேல் அம்மாள் ஜெகநாதன் என்பவர்களின் ஆண்மிளை பாற்று பலியாகவும், மாதவடியான் இன்னாசி அம்மாள் சேசுபதியான் ஜெர்மான்ஸ் என்பவர்களின் ஆண்மிளை பாற்று பலியாகவும், கிளிட்டஸ் சந்திரா செல்லம்மாள் தங்கராஜ் என்பவர்களின் ஆண்மிளை பாற்று பலியாகவும், அருள்தாசன் வனிதா சிலுவை அந்தோணி என்பவர்களின் ஆண்மிளை பாற்று பலியாகவும், மரிய சிலுவை பசிலிஸ் அம்மாள் சவரிதாசன் என்பவர்களின் ஆண்மிளை பாற்று பலியாகவும், அன்னம்மாள் பிரகாசம் தேவதாசன் சேவியர் என்பவர்களின் ஆண்மிளை பாற்று பலியாகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகின்றது. தூய மறை நிகழ்வுகளை தகுதியுடன் கொண்டாட தடையாக இருக்கின்ற நமது பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வோம். இந்த கல்வாரி பலியில் கடவுளிடம் மன்னிப்பை நாம் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர்கள் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து தம் மகனின் கல்வாரி பலி வழியாக நம் அனைவரையும் எம்மண்ணக நல்வாழ்விற்கும் விண்ணக நிலை வாழ்விற்கும் அழைத்து சொல்வாராக. நம்பிக்கையோடு மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவர், உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டல்களுக்கு
பரிவிரக்கத்துடன் செவி சாய்கவுமை வேண்டுகின்றோம். அதனால் தாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்ததை நிறைவேற்றவும் அவர்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 1 தொடங்கி 6 முடிய. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக தம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். இவரை எல்லாவற்றிற்கும் உரிமையாக்கினார். இவர் வழியாக உலகங்களை படைத்தார். கடவுளுடைய மாட்சியின் சுடரொளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சுப்பதிவாகவும் விளங்கும் இவர் தம் வலிமைமிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார். மக்களை பாவத்திலிருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவர் பெருமைமிக்க கடவுளின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். இவ்வாறு இறைமகன் வானதூதரை விட சிறந்த ஒரு பெயரை உரிமை பெயராக பெற்றார். அந்த நிலைக்கு ஏற்ப அவர்களை விட இவர் மேன்மை அடைந்தார். ஏனெனில் கடவுள் வானதுதர் எவரிடமாவது நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்றும் நான் அவருக்கு தந்தையாயிருப்பேன், அவர் எனக்கு மகனாயிருப்பார் என்றும் எப்போதாவது கூறியதுண்டா? மேலும் அவர் தம் முதற் பேரான இவரை உலகிற்கு அனுப்பிய போது கடவுளின் தூதர் அனைவரும் அவரை வழிபடுபவர்களாக என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. அனைத்து தெய்வங்களே ஆண்டவரை தாழ்ந்து பணியுங்கள். 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 ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், பூவுலகம் மகிழ்வதாக, திரளான தீவு நாடுகள் களிகூர்வனவாக. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். அனைத்து தெய்வங்களே ஆண்டவரை தாழ்ந்து பணியுங்கள். வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன, அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. அனைத்து தெய்வங்களே அவரை தாழ்ந்து பணியுங்கள். அனைத்து தெய்வங்களே ஆண்டவரை தாழ்ந்து பணியுங்கள். ஏனெனில் ஆண்டவரே உலகனைத்தையும் ஆளும் உன்னதர் நீரே, தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவர் நீரே. அனைத்து தெய்வங்களே ஆண்டவரை தாழ்ந்து பணியுங்கள். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது.
மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இல்லாமல் இறைவா உமது நற்செய்தியை நான் தகுதியுடன் எடுத்துரைக்குமாறு நீரன் உதடுகளையும் உள்ளத்தையும் புனிதப்படுத்தியிருளும். வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் மாட்சி உமக்கே. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 1. ஆண்டவருடைய வார்த்தைகள் 14 முதல் 20 முடிய. யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றி கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். அவர் கலிலேய கடலோரமாய் சென்றபோது சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரேயாவையும் கண்டார். மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசி கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். பின்னர் சற்று அப்பால் சென்றபோது செபதேயின் மகன் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் இயேசு கண்டார். அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார். அவர்களும் தங்கள் தந்தை செபதேவை கூலி ஆட்களோடு படகில் விட்டுவிட்டு அவர் பின் சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு தமது இறைவார்த்தை வழியாக நம்மை வழிநடத்தக்கூடிய நல்லாயனாக வருகின்றார். இயேசு இறைவார்த்தை வழியாக நம்மை வழிநடத்தக்கூடிய நல்லாயனாக வருகின்றார். இறை மனித இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு யோவானுடைய கைதுக்கு பிறகு இயேசு தன்னுடைய பணியை, பொது பணியை, போதிக்கின்ற பணியை, அற்புதம் செய்யக்கூடிய பணியை ஆரம்பிக்கிறதை நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். திருமுழுக்கு யோவானுக்கு பிறகு இயேசுவும் அவருக்கு பிறகு அந்த பணியை தொடர்ந்து ஆற்ற வேண்டும் என்பதற்காக முதல் 4 சீடர்களையும் அழைத்ததை நற்செய்தி நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றது. இறைவார்த்தை வழியாக உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன், எனவே என் பின்னே வாருங்கள் என்று ஆண்டவர் சீடர்களை அழைக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்திலே கிறிஸ்துனுடைய பணி வாழ்வுக்கான, பொது வாழ்வுக்கான, போதிக்கின்ற பணிக்கான அடித்தளத்தை இந்த முதல் வாசகமானது நமக்கு சுட்டி காட்டுகின்றது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே முதல் அதிகாரம் 1வது இறைவார்த்தையிலே பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இந்த இறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார் என்று, எனவே இறைவார்த்தையினுடைய நிறைவாக கிறிஸ்து இருக்கின்றார் என்பதை சொல்லுகின்றார். அதற்கு முன்னதாக கடவுள் பல வகைகளில் பேசியவராக இருக்கின்றார் என்பது தெளிவு. உங்களுக்கு கண்களை பொருத்தியவர் காணாமல் இருப்பாரோ? உங்களுக்கு காதுகளை பொருத்தியவர் கேட்காமல் இருப்பாரோ? உங்களுக்கு கைகளை தந்தவர் உதவி செய்யாமல் இருப்பாரோ? உங்களுக்கு வாய் அமைத்தவர் பேசாமல் இருப்பாரோ? என்ற இறைவார்த்தின் அடிப்படையிலே நாம் பேசுவதாக இருக்கிறது உண்மை என்று சொன்னால், நம்மை படைத்த கடவுளும் பேசக்கூடிய ஒரு கடவுளாக இருக்கிறார் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும்.
காரணம் அவருடைய சாயலிலும் உருவிலும் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது தொடக்க நூல் வழியாக நாம் அறியக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கிறது. தொடக்க நூலிலே குரல் வழியாக தந்தை கடவுள் பேசினார் என்பது தெளிவு. இயற்கை வழியாக தந்தை கடவுள் பேசினார் என்பது தெளிவு. ஆபிரகாமுக்கு 3 இறை மனிதர்கள் வழியாக பேசினார் என்பதை நாம் அறிகின்றோம். யாக்கோப்புக்கு கனவுகள் வழியாக பேசினார் என்பதை நாம் அறிகின்றோம். இவ்வாறு தொடக்க நூலில் ஒரே விதமான முறையில் அல்ல, பல விதங்களில் கடவுள் பேசினார் என்பதை நாம் அறிகிறோம். ஆதாம் ஏவாளுக்கு தென்றல் வழியாகவும் பேசினார் என்பது நாம் அறியக்கூடிய உண்மையாக இருக்கிறது. விடுதலை பயண வாழ்விலே இந்த உடன்படிக்கை பேழை வழியாக கடவுள் பேசினார், மோசே வழியாக பேசினார். மோசைக்கு எரியக்கூடிய அந்த நெருப்பு செடி பற்றி எரிந்த செடி வழியாக பேசினார். மக்களுக்கு ஆரோன் வழியாக பேசினார், யோசுவா வழியாக பேசினார். பல்வேறு விதமான அதிசயங்கள் வழியாக தன்னுடைய மக்களுக்கு பேசினார். செங்கடலை 2ஆக பிளந்து பேசினார். எகிப்தியர்களுக்கு 10 வாதைகள் வழியாக பேசினார். நாமே வலிமை உள்ளவர், நாம் இஸ்ராயல் மக்கள் பக்கமே இருக்கிறோம், மோதாதே அவர்களை விட்டுவிடு என்று சொல்லுகின்ற வண்ணம் வாதைகள் வழியாக பேசியவராக இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து நீதி தலைவர்கள் வழியாக தந்தை கடவுள் பேசியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அரசர்கள் வழியாக பேசியிருக்கிறார். இறைவாக்கினர்கள் வழியாக பேசியிருக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது கடவுள் பேசிய கடவுளாக தான் வரலாற்றிலே, விவிலிய வரலாற்றிலே, நம் முன்னோர்களுடைய வாழ்க்கையினுடைய வரலாற்றில் இருக்கிறார். கடவுள் பேசாதவர், அமைதியாக இருக்கக்கூடியவர், வார்த்தையை வெளியிடாதவர் என்று நம்மால் சொல்ல முடியாது. தக்க காலத்தில் தேவையான நேரத்தில் தேவையான வார்த்தைகளை பேசி தம் மக்களை வாழ வைத்திருக்கின்றார், வழி நடத்திருக்கின்றார் என்பதுதான் விவிலிய உண்மையாக இருக்கின்றது. அந்த கடவுள் இறுதி வடிவமாக தம் மகன் வழியாக பேசினார் என்பதை நாம் நற்செய்தியில் பார்க்கிறோம். அந்த மகன் தன்னுடைய வார்த்தைகளை திருத்தூதர்களுடைய நாவில் வைத்து தன்னுடைய வார்த்தைகளாக மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக அங்கே சீடர்களை, திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்தார், அழைத்தார் என்பதையும் நாம் அறிய வருகின்றோம். அன்பானவர்களே, இயேசு சபை குருவானவரும் அறிவியல் அறிஞரும் இறையிலருமான தேயாதின் ஷாதின் என்பவர் அழகாக சொல்லுவார், கடவுள் அமைதியில் பேசுகின்றார். ஒவ்வொரு அமைதியும் பேசுகின்றது, அந்த அமைதியை நாம் உள்வாங்கிக் கொள்வதில்லை. எனவேதான் அமைதியாக பேசக்கூடிய கடவுளுக்கு நாம் செவிசாய்க்க முடிவதில்லை, அவருடைய குரலை கேட்க முடியவில்லை என்பது நாம் பார்க்கிறோம். தென்றல் வழியாக பேசிய கடவுள் அந்த தென்றலுக்கு செவிசாய்க்கின்ற பொழுதுதான் அவருடைய குரல் நமக்கு கேட்கும் என்பது தெளிவு. திரைப்படங்களில் மிக முக்கியமான காட்சிகள் வருகின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய டைரக்டர் எல்லா விதமான ஒலிகளையும் அவர் குறைத்து விடுவார். ஒட்டுமொத்த நிசப்தமானது அங்கு காணப்படும். ஒரு மிகப்பெரிய மயான அமைதியானது நிலவும். அதன் பிறகு முக்கியமான அந்த திரைப்படத்தினுடைய காட்சிகள், நிகழ்வுகள், மனிதர்கள் வருவதை அவர் காண்பிக்கின்றார். அப்படி என்றால் அந்த திரைப்படத்தில் காணப்படக்கூடிய அல்லது ஏற்படுத்தப்பட்ட அமைதி பேசுகிறது என்பது அர்த்தம். அதே போல அமைதியில் கடவுள் பேசி கொண்டிருக்கிறார். அந்த அமைதிக்கு செவிமடுக்கின்ற பொழுதுதான் அவரது குரல் நமக்கு கேட்கின்றது. அவரது குரல் அவரது இறைவார்த்தையாக வெளிவருகிறது. அந்த இறைவார்த்தை நிறை வாழ்வை நமக்கு தருகின்றது. இறைவார்த்தை வழியாக நம்மை பசும்புல் வெளியை நோக்கி, பசுமையான வாழ்வை நோக்கி வழிநடத்தக்கூடிய மேய்ப்பராக, நல்லாயனாக இயேசு வருகின்றார் என்பதை உணர்ந்து அவரது குரலுக்கும் அவரது வார்த்தைக்கும் செவிமடுக்க தொடர்ந்து இந்த இறைபலியில் மன்றாடுவோம். இறையாசி நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிரம்ப பொழியப்படுவதாக. ஆமென். வாழ்த்து
என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. கிறிஸ்து நமது மனித இயல்பில் பங்கு கொள்ள திருவிழமான இந்த தள்ளிவசம் அவர் வழியாக அவருடைய வாழ்த்து பெறுகிறார். நமது எங்களுக்கு வாழ்வழிக்கும் பானமாக மாறும் சென்று வாழ்த்து பெறுவாராக. எம் இறைவனாய் ஆண்டவரை தாழ்மையான மனதோடு நெருங்கி உள்ளத்தோடு வருகின்ற எங்களை ஏற்றுள்ளும் நாங்கள் ஏற்றும் அது திருமணப்போடக்கும் இந்த கல்வாரி பாலி உமக்கு உகந்ததாவதாக. ஆண்டவரே, என் குற்ற நீங்க கழுவியிருளும் பாவத்திலிருந்து என்னை தூய்மையாக்கும். நம் அனைவரின் நல்வாழ்விற்காக நாம் அனைவரும் இணைந்து மகிழ்ந்து ஒப்பு கொடுக்கிற இந்த கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தாழ்ச்சியோடு மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உமது மக்கள் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதாக இருக்க உம்மை வேண்டுகின்றோம். அதன் வழியாக அவர்கள் புனிதமடைந்து இறை பற்றுதலோடு தாங்கள் வேண்டுவதை பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் எங்களது மீட்புக்கும் எங்களது நல்வாழ்வுக்கும் உரிய செயலும் ஆகும். பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், புனித மக்களினத்தார், அவரது உரிமை சொத்தான மக்கள் எனும் ஆட்சியை நாங்கள் இப்பொழுது அடையுமாறு எங்களை பாவத்திலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் அழைக்க அவர் திருவுளமானார். இவ்வாறு இருளிலிருந்து உமது வியத்தகு ஒளி கொலைக்கப்பட்ட நாங்கள் உமது வல்லமையை எங்கும் எடுத்துரைக்கவும் செய்தருளினார். ஆகவே வானதுதர் முதன்மை வானதுதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. எங்கள் அன்பான ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. எங்கள் ஆண்டவர் இயேசு எங்களது பாவங்களுக்காக, பலவீனங்களுக்காக, குற்றங்களுக்காக, குறைகளுக்காக சிலுவையில் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை அவர் கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தினார். அதை பிட்டு தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது
உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எல்லா ஆற்றலும் அதிகாரமும் வலிமையும் வல்லமையும் ஞானமும் செல்வமும் மகிமையும் மகத்துவமும் போற்றுதலும் புகழுதலும் ஆராதனையும் செம்மறியானவருக்கே. ஆமீன், ஆமீன், ஆமீன். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டுமாக்கு நன்றி செலுத்தினார். கிண்ணத்தை தமது நண்பர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய எனது இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எல்லா ஆற்றலும் அதிகாரமும் வலிமையும் வல்லமையும் ஞானமும் செல்வமும் மகிமையும் மகத்துவமும் போற்றுதலும் புகழுதலும் ஆராதனையும் செம்மறியானவருக்கே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பும் ஆசியளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திருமணின்று உமக்கு இறைபணி புரிய தகுந்தவரனை என்னை ஏற்றுக்கொண்டீரே. எனவே நான் உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் இந்த மக்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்த்து உபத்திரங்களை எல்லாம் நீக்கி போடும் புனித உபகார அன்னை வழியாக ஆசீர்வதிக்க வேண்டுமான உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது புனித கத்தோலிக்க திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை புனிதமிகு பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்டாயர் மேதகு ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது புனித கத்தோலிக்க திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தொழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பத்தில் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித உபகார அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது அன்பு திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நமது அன்பான தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்ற எனது வார்த்தையை கூட்டவோ குறைக்கவோ கூடாது என்று அவர் சொன்ன பொழுது அது மனிதனின் வார்த்தை அல்ல, கடவுளின் வார்த்தை தான் என்பதை உறுதிபட நம்பிட தந்தை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் உமது அமைதியை ஆசீரை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நோயுமின்றி நலமாயிருப்போமாக, வளமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் விண்ணக பேரின்பத்துக்காகவும் அதனை வழங்கக்கூடிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை எல்லாம் பாராமல் உமது புனித கத்தோலிக்க திரு அவையின் இறை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் கொள்ளை நோய்களிலிருந்து விடுதலையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற நிலையான அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து உடலும் ரத்தம் நிலை வாழ்வழிப்பதாக. ஆண்டவராக திருவிழப்படி தூய ஆவியார் உலகத்து வாழ்க்கை இந்த முடிதமிக்க மத உலகம் நான் ஒரு பொழுது நம்மை விட்டு பிரியவதாக இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. படைப்பிற்கெல்லாம் சென்று நற்செய்தி அறிவிங்கள் என்று தம்முடைய சீடர்களை பணித்த நல்ல தெய்வம். இந்த நல்ல தெய்வத்தின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் எனது இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் எனது ஆன்மா நலம் அடையும். இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமும் என்னை காத்து எனக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் வல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். குருக்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஜெபம். நித்திய குருவாகிய இயேசுவே, உமது தாசராகிய குருக்களுக்கு எவரும் தீங்கு செய்யாதபடி அவர்களை உமது திரு இதயத்தில் வைத்து காப்பாற்றும். அனுதினமும் உமது திரு சரீரத்தை தொட்டு வரும் அபிஷேகம் பெற்ற அவருடைய கரங்களை கரைபடாமல் காப்பாற்றும். விலை மதிக்கப்படாத உமது திரு இரத்தத்தில் தோய்ந்து சிவந்திருக்கும் அவருடைய இதழ்களை நிர்மல பரிசுத்தமாய் காத்தருளும். மதுமாட்சிமை பொருந்திய குருத்துவத்தின் உன்னத அச்சரங்களால் முத்திரிட பெற்ற அவருடைய இதயங்கள் உலக பற்றின்றி தூய்மையாய் இருக்க செய்தருளும்.
பிறப்பு ஆண்டு யூபிலி ஆண்டு ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழிநடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். ஆண்டவரே, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. உமது ஒளியில் யாமும் ஒளியை காண்போம். திருப்பாடல் 35:10. நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது அருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வாள் பணிபுரிய கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவா, தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரின் அருளையும் ஆசீரையும் பெற்ற மக்களாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்வில் இறைவழி தொடருகின்றது. இறைவனுக்கு நன்றி. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ்.